இங்க ஒரு பொண்ணு ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்குள்ள வரா. அப்ப யாரோ ஒருத்தன் இவன் அப்பாவை கொலை பண்ணி எடுத்துட்டு வரான். பக்கத்துலயே இவளோட அம்மாவும் செத்து கிடக்குறாங்க. இதை பார்த்து இந்த பொண்ணு ஷாக்லயே நிக்க அந்த பொண்ணு பக்கத்துல வந்த அந்த கொலகார இவளையும் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றான். அப்பதான் சுயநினைவுக்கு வந்த அந்த பொண்ணு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடுறா. இவனும் பின்னாடியே துரத்திட்டு வரா. அப்ப அங்க வந்த காரு ஒண்ணு இந்த பொண்ணை அடிச்சு தூக்க அதுல அவ பறந்து போய் கீழே விழுந்து அந்த கொலகாரனை பாத்துக்கிட்டே மயங்கிடுறா. அதனால அங்க கூட்டம் கூட ஆரம்பிச்சிருது. இதை பார்த்து அந்த கொலகாரனும் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா இவன் கையில இந்த பொண்ணோட நேம் டேக் இருக்கு. இந்த பொண்ணோட பேரு சாயன் சோல். அதை பாத்துக்கிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த கொலகாரனோட ஃபேஸ கடைசி வரை காட்டல. அப்படியே அங்க கட் பண்ணி ஒரு ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. இவ பேரும் சாயன் சோல் தான். இந்த பொண்ணு வந்த பஸ் ஆக்சிடென்ட் ஆயிருச்சான். இவளுக்கு சின்னதா தலையில அடிபட்டுருச்சு. கொஞ்ச நேரத்துல என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருவாங்க, நீங்க அங்க வந்துருங்கன்னு அவளோட அண்ணன் கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அவரும் பதட்டமா சரிமா நீ பார்த்து பத்திரமா இரு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவன் தான் இந்த டிராமாவோட ஹீரோ. இவனுக்கு தங்கச்சி தான் உலகமே. உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். அப்போ ஒரு டாக்டர் இவனை இடிச்சிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாரு. முன்னாடியே இவனை தெரியுமாங்கிறது தெரியல. இவனும் தங்கச்சி கிட்ட போய் நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் எந்திரின்னு அவ தூங்குறதா நினைச்சு தலையை பிடிச்சி திருப்பும் போதுதான் தெரியுது அவ கழுத்தறுத்து